ஆப்கி அதாலத்துல வித்யா பாலன் மீது உள்ள குற்றச்சாட்டு. அவங்க எப்பவும் ஷாக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கறாங்க. வித்யா பாலன், உங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ் நான் மக்களுக்கு சொல்லியே ஆகணும். அதனால அவங்க கரண்ட் அடிச்ச மாதிரி ஷாக்கான மாதிரி ஃபீல் பண்ணாலும் பண்ணலாம். நான் உங்களை கங்க்ராச்சுலேட் பண்றேன். பாங்கிற படத்துக்கு உங்களுக்கு அவார்டு கிடைச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். பெஸ்ட் ஆக்டர்ஸ். சோ அமிதாப் பச்சனுக்கு அம்மாவை நடிச்சது எப்படி இருந்தது? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னோட பசங்க கிட்ட நான் பெருமையா சொல்லிக்கலாம், உங்களோட பெரிய அண்ணா அமிதாப் பச்சன். இப்படி ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்குமான்னு தெரியல. அது கூட 13 வயசு அமிதாபோட அம்மா ரோல் பண்ணேன். என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம் தான் இது. நிறைய ஆக்ட்ரஸஸ் அவருக்கு அம்மாவா நடிச்சிருக்காங்க. ஆனா எல்லாரும் ஓல்டர் அமிதாப் பச்சனுக்கு தான் அம்மாவா நடிச்சிருக்காங்க. ஆனா எனக்கு அபிஷேக் மாதிரி பையன் வேணும்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் விவாதம் ஆரம்பிச்சிருக்கு. என்கிட்ட யாரோ ஒருத்தர் கேட்டாங்க, அதாவது இப்போ இருக்கிற ஹீரோஸ்ல இருந்து உங்க பையனா யாரையாவது நீங்க சூஸ் பண்றதா இருந்தா ஆஃப்டர் மிஸ்டர் பச்சன் யாரை செலக்ட் பண்ணுவீங்க? அதனால நான் சிம்பிளா அபிஷேக் பச்சன் சொல்லிட்டேன். பிகாஸ் ஐ ஹவ் சீன் ஹிம் இன்டராக்ட் வித் பச்சன். உங்க பையனா நடிக்கிறதுக்கா? அப்படி கூட இருக்கலாம். நான் அபிஷேக் பேர் தான் சொல்லி இருந்தேன். he is a very well brought up guy. நீங்க இந்த விஷயமும் சொல்லிருக்கீங்க. பால நடிக்கும் போது அபிஷேக் கண்ணுல மேஜிக் இருந்ததுன்னு சொல்லிருக்கீங்க. அது உண்மைதான். ஆஸ் அ கோ ஆக்டர் நாம அவர் கூட பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவர் ரிஹர்சல் எல்லாம் பண்ண மாட்டாரு. ரொம்பவே ஸ்பான்டேனியஸ். அவர் டேக்ல எப்படி பண்ணுவாருன்னு நம்மளால கெஸ் பண்ண முடியாது. ஆனா அவரோட பெர்ஃபார்மன்ஸ்ல ஒரு ஹானஸ்டி இருக்கும். அதனாலேயே அவரோட சேர்ந்து நடிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவர் கண்ணுல நீங்க மேஜிக் இருக்குன்னு சொல்லும் போது அதை கேட்டு ஐஸ்வர்யா வருத்தப்படுவாங்க நீங்க நினைச்சதே இல்லையா? இல்ல, ஐஸ்வர்யாவே சொல்லிருப்பாங்க, அங்கேயும் போய் மேஜிக் பண்ணிட்டியான்னு. இல்ல, எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நான் எந்த கான்டெக்ட்ல அப்படி சொன்னேன்னு தெரியல. அப்ப இதை என்ன கான்டெக்ட்ல சொன்னீங்க? நீங்க ஷாருக் கான நீங்க விரும்புறீங்கிறத, அதே மாதிரி தேவைப்பட்டா கௌரி கான கொலையே பண்ணுவேன்னு சொல்லிருக்கீங்க. ஷாருக் சச் அ ரொமான்டிக் ஹீரோ. அப்புறம் நான் அவரோட ஒர்க் பண்றதுக்காக ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஆனா இது வரைக்கும் எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. அப்புறம் அவட நான் விளையாட்டாதான் அப்படி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். But maybe I could kill her. சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். அடிக்கடி நீங்க இப்படிப்பட்ட ஷாக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுக்கறீங்க. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை சொல்லிருக்கீங்க, எந்த ஆக்டரா இருந்தாலும் நான் கிஸ் பண்ண ரெடியா தான் இருக்கேன்னு. நான் எப்பவும் அப்படி சொன்னதில்ல. இதுவும் பேப்பர்ல வந்திருக்கு. நான் வேணா உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அவங்க இஷ்டத்துக்கு அவங்க ஏதோ பிரிண்ட் பண்ணிடுறாங்க. இல்லனா உங்க படத்தோட சீனை நான் போட்டு காட்டுறேன். நீங்க எந்த ஹீரோவோட ஒர்க் பண்ணாலும் கண்டிப்பா அவங்கள கிஸ் பண்ணிடுறீங்க. இல்ல, கண்டிப்பா இல்ல. நான் 2 தடவை. இருங்க, நானே கேக்குறேன். பர்னீதாவுல சஞ்சய் தத்? இல்ல, கண்டிப்பா இல்ல. ஹே பேபில அக்ஷய் குமார? இல்ல. குருல மாதவன்? ஆமா, குருல மாதவன். ஏக் லம்மேல சைஃப் அலி கான்? இல்ல. அப்புறம் அர்ஷத் வாசி? நான் ஒத்துக்கிறேன், மாதவன் அண்ட் ஹர்ஷதோட இந்த சீன் நடந்திருக்கு. ஆனா அதாவது இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, கண்டிப்பா ஏதோ நடந்திருக்கு. உங்களை யாராவது கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? மேடம், இஸ்கியா படத்துல இருந்து நீங்க ஏதாவது டயலாக் சொல்றதா இருந்தா சொல்லுங்க. அதுவும் உங்களோட ஃபேவரட் டயலாக். இஷ்கியால ரொம்ப ஃபன்னியான டயலாக் ஒன்னு இருக்கு. கெட்ட வார்த்தை இல்லாம இருக்கு. இல்ல, அத சொல்ல மாட்டேன். என்கிட்ட ஹர்ஷத் என் கைய புடிச்சுக்கிட்டு இறுக்கமா புடிச்சு கேட்பாரு, பேக் எங்கன்னு. அப்போ நான் ஸ்ட்ரெயிட்டா அவரோட கண்ணை பார்த்து பதில் சொல்லியிருக்கணும். அது எவ்வளோ ஃபன்னியா இருந்துச்சுன்னா, நான் 25 டேக் எடுத்துட்டேன். திரும்ப திரும்ப சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த லைனை சொல்றேன். कि जब तुम मेरे कमरे की खिड़की पर टंगे हुए थे, वो तुम्हारे कमरे की सफाई कर रहा था. I don't know, எனக்கு அந்த லைன் அவ்வளோ ஃபன்னியா இருந்தது. ஒவ்வொரு முறையும் நான் சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுவேன். மேடம், உங்களுக்கான கேள்வி என்னன்னா, முன்னாபாய் MBBSல மும்பைன்னு அதை ஒரு வாட்டி சொல்றீங்களா எங்களுக்காக? குட் மார்னிங் மேம்.
குட் மார்னிங்க. गुड मॉर्निंग मुंबई. தேங்க் யூ. ஆனா உங்க ஷாக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸோட பட்டியல் மிக நீளமா இருக்கு. நீங்க நசிருதீன் ஷாவை பத்தி சொல்லியிருக்கீங்க. எவ்ரி உமன்ஸ் ட்ரீம், ஒவ்வொரு பெண்ணோட கனவு நசிருதீன் ஷா அப்படின்னு. ரியலி? நான் சொல்லவே இல்லைன்ற மாதிரி ஷாக் ஆகுறீங்களே. இல்ல, நான் நிஜமா தான் சொல்றேன். நான் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னேன், நான் ஞாபகம் இல்ல. நீங்க குல்சார் சாரை பத்தி சொல்லியிருக்கீங்க. பெரிய ஏஜ் டிஃபரன்ஸ் இல்லாம இருந்திருந்தா நானே அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அத நான் கண்டிப்பா சொல்லியிருக்கேன். அதாவது நான் அவரை ரொம்ப ரொம்ப மரியாதையா பாக்குறேன். அவரு எந்த அளவுக்கு அழகா எழுதுவார்னா, எனக்கு என்ன தோணும்னா, அவரோட காலத்திலே நான் பிறந்திருந்தா இந்நேரம் அவரை கல்யாணம் பண்ணிருக்கலாமேன்னு தோணும். நீங்க இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கும்போது, அதாவது கௌரி கானை பத்தி, அப்புறம் குல்சார் சாரை பத்தி, அப்புறம் இன்னும் 2 பேரை இப்ப நான் சொல்ல விரும்பல. இதை வச்சு பாக்குற அவங்களுக்கு அவங்க ஃபேமிலி லைஃப் பாதிக்காதா? இல்ல 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 இல்ல. சஞ்சய் தத்தோட பரிணீதா பண்ணிருக்கீங்க. அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர்ல அவருக்கு உங்களுக்கு ஏதோ அஃபேர் இருக்குன்னு ஒரு கிசுகிசு போட்டிருந்தாங்க. வந்துச்சுல்ல? ஆமா, வந்துச்சு. கிசுகிசு இருந்ததுல? இல்லவே இல்ல, எந்த விதமான கிசுகிசுவும் இல்ல. நான் சஞ்சய் தத் கிட்ட பரிணீதா செட்ல ஒரு 2-3 தடவை பேசியிருப்பேன். அவரு என்னோட சீனியர்ல. முதல்ல அவர்கிட்ட பேசவே எனக்கு ரொம்ப தயக்கமா இருக்கும். ஸோ அவர்கிட்ட பேசவே தயங்கும் போது அதுக்கப்புறம் எப்படி மத்தது. கிஸ்மத் கனெக்ஷன் படம் மூலமா எங்களோட விதியெல்லாம் கனெக்டே ஆகல. அது ஆகலன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா உங்களால இன்னொருத்தரோட விதி கட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. இல்ல இல்ல இல்ல, கண்டிப்பா இல்ல. எல்லா பிலிம் மேகசின்ஸ்லயும் எல்லா நியூஸ் பேப்பர்லயும் இந்த செய்தி வந்தது. கரீனா கபூருக்கும் ஷாஹித் கபூருக்கும் ஏற்பட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு காரணமே வித்யா பாலன் தான். ஓ காட். முதல் விஷயம் என்னன்னா, கண்டிப்பா அப்படிலாம் இல்லவே இல்ல. ரெண்டாவது விஷயம் ஒரு 3வது நபரால 2 பேருக்குள்ள இருக்கிற கனெக்ஷன் கட் ஆகாது. அவங்களுக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தா then there is a place for third person. தேர்ட் பர்சனால எப்பவுமே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உடையாது. ஸோ இதை நான் ஒத்துக்க மாட்டேன். ஸோ இதுல எந்த ஒரு உண்மையும் கிடையாது. அப்புறம் நியூஸ் பேப்பர்ல வந்தது நீங்க ஒரு வெஜிடேரியனா மாறினதுக்கு காரணம். இல்ல இல்ல, நான் பிறந்ததுல இருந்து வெஜிடேரியன் தான். நான் தமிழ் பிராமின். நான் ரொம்ப வருஷமா எக்ஸ் கூட சாப்பிடாம தான் இருந்தேன். ஸோ ஷாஹித் சொல்லி நான் நோ நாட் அட் ஆல், புவர் திங். இந்த மாதிரி உங்களை பத்தி செய்திகள்லாம் வரும்போது இதெல்லாம் சகிச்சுக்கணும்னு நினைப்பீங்களா, இல்ல ப்ரொஃபஷனல் இதெல்லாம் சகஜம் தான் விட்டுடுவீங்களா? உண்மையை சொல்லணும்னா ஆரம்பத்துல எனக்கு ரொம்ப சங்கடமா தான் இருந்தது. ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாரும் என்னை பத்தி ஏன் இப்படி சொல்றாங்க, நாம எதுவுமே செய்யாத போது ஏன் இப்படி சொல்றாங்கன்னு தான் தோணும். முதல்ல கஷ்டப்பட்டேன். ஆனா இந்த விஷயம் இப்பெல்லாம் எனக்கு ரொம்ப பழகிடுச்சு. மக்கள்கிட்ட இதை பத்தி என்ன கேள்விகள் இருக்குன்னு பாப்போம், கேட்கலாம். மேம், நீங்க பூல் புலையாங்கிற படத்துலயும் பர்னீதான்ற படத்துலயும் நல்லா பண்ணிருந்தீங்க. அந்த கேரக்டர் உங்களுக்கு போர் அடிக்குதா? ஒருவேளை போர் அடிச்சா நீங்க அடுத்து என்ன கேரக்டர் பண்ண போறீங்க? இல்ல, எனக்கு போரெல்லாம் கண்டிப்பா இல்ல. ஆனா நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன், ஒரு நார்மல் கேர்ள் கேரக்டர் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுலயும் ஒவ்வொரு முறையும் ஏதாவது டிஃப்ரெண்டா செய்யணும்னு முயற்சி பண்ணியிருக்கேன். அதாவது முஞ்சுலிகா கேரக்டர் பாத்தீங்கன்னா அது ரொம்ப டிஃப்ரெண்டானதா இருந்திருக்கும். அதே மாதிரி பால கூட டிஃப்ரெண்டான கேரக்டர் தான் பண்ணேன். இஷ்கியால ரொம்பவே டிஃப்ரெண்டான கேரக்டர் கிடைச்சது. அதனால எனக்கு போரிங்கா இல்ல. வாழ்க்கையில 2 கேட்டகரிஸ் மட்டும் இருக்காது, நல்லது கெட்டதுன்னு. அதுக்கு இடையில நிறையவே இருக்கும்ல. ஸோ நிறைய வெரைட்டி பண்றதுக்கு எனக்கு கிடைக்குது. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். உங்களோட அந்த முஜலிகா கேரக்டர் ஒரு பேய் கேரக்டர். இப்ப கூட மக்கள்லாம் இப்படி பயன்படுத்துறாங்க. நீ தூங்கலன்னு சொன்னா முஜலிகா பிடிச்சுப்பாங்கன்னு குழந்தைகளை பயமுறுத்த இப்படிலாம் இப்போ சொல்றாங்க. ஆமா, நான் ஒரு நாள் கூட யோசிச்சதே இல்ல இந்த மாதிரி மக்கள் நடுவில் ஒரு எஃபெக்ட் இருக்கும்னு. அதுக்கப்புறம் பசங்க ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு குழந்தை என்கிட்ட நடிச்சு காட்டிட்டு இருந்தா. மூஞ்சலிக்கா டான்ஸ் மாதிரி பண்ணி காட்டுறேன்னு சொன்னா. பாட்டு போடுங்க நான் ஆடுறேன்னு சொன்னா. நான் பாட்டு போட்டு அவன் ஆடும்போது நடுவுல அவனே பயந்துட்டான். படத்துல அவனுக்கு எந்த சீன் ஞாபகம் வந்ததுன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி நிறைய
ரொம்பவே ஸ்ட்ராங்கான ரியாக்ஷன்ஸ் கிடைச்சிருக்கு. நான் எங்க போனாலும் சரி மக்கள் என்ன மூஞ்சலிகான்னு பேர் சொல்லி தான் கூப்பிடுறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.